அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ குழந்தைகள் படிப்பு, இப்போ நம்ம எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. 10th 12th எக்ஸாம்லாம் நடக்குது. அடுத்த துறை என்ன எடுக்கிறது, அடுத்த படிப்பு என்ன படிக்கலாம்? குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அடுத்து மேல்நிலையில் அவங்க என்ன படிப்பாங்க? 10th முடிச்சது 11th 12th என்ன கோர்ஸ் எடுக்கிறது? 12th முடிக்கிறவங்க அடுத்து எந்த காலேஜ் பார்க்கறது, என்ன துறை சம்பந்தமான என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த குழப்பத்துல எல்லாம் நீங்க தீரணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2ஆம் இடம், 5ஆம் இடம், 4ஆம் இடம், 9ஆம் இடம் இது சம்பந்தமான இடத்த பார்த்து ஒரு நல்ல ஒரு ஜோதிடம் பார்த்து அதனுடைய உள்ள அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு நீங்க படிக்க வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்ப 2ஆம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா 2ஆம் பாவம் என்ன பண்ணா அடிப்படை கல்வி. குழந்தைகள் எல்கேஜிலிருந்து, அதாவது ப்ரீகேஜி வரைக்கும் வந்துருச்சு. ப்ரீகேஜிலேருந்து எல்கேஜி, யூகேஜி, 1ஆவதுல இருந்து 9ஆவது படிக்கிற வரைக்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை கல்வி அப்படின்னு தான் சொல்லணும். 4ஆம் பாவம் அப்படிங்கும்போது 9th 12th இல்லை 9th 10th 11th 12th இந்த மாதிரி உயர்நிலை படிக்கக்கூடிய கல்வி அப்படின்னு சொல்லணும். 5ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4ஆம் பாவத்துக்கும் 5ஆம் பாவத்தையும் தொடர்பு படுத்தி தான் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமான வேலை, அதுக்கு சம்மந்தமான மேற்கொண்டு படிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு போவோம். இதே 9ஆம் பாவம்னு வச்சுக்கோங்க. 9ஆம் பாவம் நம்ம மாஸ்டர் டிகிரி படிக்கிறது, நம்ம ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறோம், இல்லை வெளியூர் சென்று படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறது 9ஆம் பாவம். இப்போ 9 12 சம்மந்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. வெளிநாடு சென்று இவங்க நல்லா படிப்பாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்ப வெளிநாட்டு கல்வி அப்படிங்கிறது இங்க 12ஆம் பாவம் 9ஆம் பாவம் சம்மந்தப்படணும். வெளிநாட்டிலேயே போய் தங்கி அங்கேயே படிப்பு முடிச்சுட்டு திரும்ப உள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு 12ஆம் பாவம் நல்ல ஒரு தொடர்புல இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்துக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா லக்னம், அந்த லக்னம் எப்பவுமே ஒரு பலமாக இருக்கணும். லக்னாதிபதி ஒரு 1 5 9 அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானத்திலையும் கேந்திர ஸ்தானத்திலையும் நல்ல ஒரு பாக்கிய ஸ்தானத்துல இருந்தா மட்டும்தான் இவங்க என்ன படிச்சாலும் அதற்குரிய வேலை, அதற்குரிய புகழ், கௌரவம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ ஒரு டிகிரி இது மட்டும்தான் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4ஆம் பாவத்தை பார்த்தா போதும். இல்லை நான் மேற்கொண்டு ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி பண்றேன், எம்ஏ எம்எட் பண்றேன், எம்பிஏ பண்றேன் அப்படின்னு மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்க 2 டிகிரி டபுள் டிகிரி சொல்றோம் இல்லையா, அது மாதிரி படிக்கிறவங்களும் 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்ப லக்னாதிபதி நல்ல ஒரு பலத்துல ஒரு 1 5 9 தான் இருக்காரு அப்படின்னா 2ஆம் பாவத்துல புதன் இங்க வக்ரமாக இருக்காருன்னு வைங்க. படிப்புக்குண்டான கிரகமே யாருங்க? புதன் தான். இந்த புதன் வக்ரமாக இருக்காரு, அதுல 2ஆம் பாவத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் பாவம் தான் நான் அடிப்படை கல்வின்னு சொல்லிட்டேன். அப்ப புதன் வக்ரமாக இருக்கும்போது அந்த குழந்தை படிக்க போகுமா? ஸ்கூலுக்கே போகாது. ஒன்று ஸ்கூல் இடம் மாற்றுவாங்க, இல்லை அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற வாய்ப்பே அவங்களுக்கு உருவாகாது. படிப்பில் ஒரு தடை 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 அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளோட ஜாதகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்கூலை உடனே வேற ஸ்கூல் மாற்றிடணும். ஸ்கூலை மாற்றினாலே அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் தான் நம்மளுக்கு மிக முக்கியமாக நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியதே இந்த 4ஆம் பாவம் தான். ஏன்னா அந்த உயர்நிலை அந்த படிப்பு படிக்க வைக்கிறது மட்டும்தான். அப்போ 10th படிச்சதையும் 11th 12th நான் என்ன படிக்கிறது, 12th முடிச்சதையும் காலேஜ் நான் எங்க போறது, என்ன காலேஜ், என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது, எந்த காலேஜ் கிடைக்கும், நான் விருப்பப்பட்ட காலேஜ் எனக்கு கிடைக்குமா, விருப்பப்பட்ட பாடப்பிரிவு எடுக்கணும்னா அப்படிங்கிற குழப்பம்லாம் கண்டிப்பா மாணவர்களுக்கு இருக்கு. பெற்றோர்கள் தன்னுடைய ஆசையை குழந்தைகளுக்கு திணிக்க கூடாது. குழந்தைகளுக்கே அவங்களுக்கு இப்ப 10th 12th 11th 12th எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இப்ப இந்த ஜென்ரேஷன் மாணவர்கள் இருக்காங்க. அதனால அதுல பெற்றோர்கள் தலையிடாம ஒரு அறிவுரை சொல்றதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். அவங்க நிறைய யூடியூப் பார்த்து நிறைய விஷயங்கள், தொழில் தொடர்பு, தகவல் தொடர்பு மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க அப்டேட் ஆயிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய விருப்பத்துக்கு நம்ம விடணும் அப்படிங்கிறது தான். மேலும் பாத்தீங்கன்னா இப்ப புதன் கேது சம்மந்தப்படுது. புதன் நல்லா இருக்காரு, கேதுவும் நல்லா இருக்காரு, இருவரும் இணைந்து இருக்கிறாங்க, கிரக இணைவு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன படிப்பு துறை எடுக்கலாம் அப்படின்னா ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு எடுக்கலாம். விண்வெளி துறையில
ஆராய்ச்சி படிப்பு, 9ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு இருக்கும்போது வெளிநாடு சென்று படிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். இதே சூரியன் சந்திரனாக இருந்து கேதுவும் சம்மந்தப்படுதுன்னா மருத்துவத்துறையில அவங்க படிக்கிறது, அந்த படிப்பு உண்டான அது சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா படிக்க வைக்கலாம். இதே புதன் நல்லா ஆட்சி உச்சம் பெற்று கன்னியில புதன் இருக்காரு, அதோட ராகுவும் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் துறையில கணக்கு எழுதுறது, கணிதத்துல ஆசிரியர் ஆகிறது. இதே புதன் குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா கணித ஆசிரியர். இதே புதன் கேது புதன் ராகு அப்படிங்கும்போது புதன் சம்பந்த தொழில்நுட்ப கலை படிக்கக்கூடியது, ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது, அக்கௌண்ட்ஸ், கணிதம், கணக்கு டீச்சராக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் புதன் சம்மந்தமானது கொடுக்கும். இதே குரு நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல தான் இருப்பாங்க. அப்போ ஒரு மரியாதைக்குரிய தொழில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது குரு நல்லா இருக்காரு, 2ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 2ஆம் பாவத்தில் 4ஆம் பாவத்தில் குரு நல்ல நிலைமையில இருக்காரு, லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஆசிரியர் துறையில அவங்க கண்டிப்பா வருவாங்க. பேங்கிங், வங்கி துறையில வேலை பார்க்கறது, கல்லாப்பட்டியில உட்காந்து வேலை பார்க்குறது. அப்போ குரு சம்பந்தமான படிப்பு அப்படின்னு வரும்போது இங்கே டீச்சர் தொழிலுக்குரிய எம்ஏ, எம்எட், பிஎட் இந்த மாதிரி துறையில படிக்க வைக்கலாம். இதே இவங்களுடைய ஜாதகத்துல ராகு கேது நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த படம் பிடிக்கிறது, கேமராமேன், மீடியா துறையில ஒரு ஃபோக்கஸ் பண்றது, புகைப்பட கலைஞர் துறையில, கலைத்துறையினர்ல இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிக்க வைக்கிறது, ஒரு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட், தடயியல் துறை, குற்றவியல் துறை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் படிக்க வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா விஷுவல் கம்யூனிகேஷன், இதெல்லாம் ராகு கேது புதனும் சம்மந்தப்பட்டது. 4ஆம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த துறையில அவங்கள படிக்க வைக்கலாம். இப்போ பயோமேக்ஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா புதன் சூரியன் நல்லா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து சூரியன் சம்பந்தமான அந்த பயோமேக்ஸ் அவங்களுக்கு நல்லா படிக்க முடியும். மேக்ஸ் படிக்கிறதுனால இங்க புதன் நல்லா இருக்கணும், குருவும் நல்லா இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல புதன் குரு எப்படி இருக்காரு, பயோமேக்ஸ் எப்படி படிக்க வைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆசிரியர் துறை. ஆசிரியர் துறைக்கு கண்டிப்பா குரு நல்லா இருக்கணும், புதனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா. விளையாட்டு துறையில நான் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிடி டீச்சர் ஆகிறேன், விளையாட்டு துறையில நான் அந்த சம்பந்தமான விஷயத்துக்கு போறேன் அப்படின்னா செவ்வாய் புதன் நல்லா இருக்கும். புதன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு திடமான ஒரு விளையாட்டு துறையில செய்யக்கூடிய படிப்பு படிக்கலாம். அதே செவ்வாயும் சேரும்போது அந்த தைரியம் அப்படிங்கிறதும் ஒண்ணு கிடைக்கும். இதே செவ்வாயும் கேதுவும் நல்லா இருக்காரு, சூரியன் சந்திரன் நல்லா இருக்காங்க, ராகு கேதுவும் நல்ல நிலைமையில இருக்காங்க, 1, 5, 9ஆம் அதிபதிகள் நல்லா இருக்காங்க, 4ஆம் பாவம் நல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மருத்துவராக படிக்கலாம். இதே செவ்வாய் தொடர்பு வரும்போது பல் மருத்துவர் ஆவாங்க. அப்ப இது சம்பந்தமான துறையில நம்ம படிக்க வைக்கணும். இதே புதன் அப்படிங்கும்போது புதன் மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது புதன் ராகு அப்படிங்கும்போது கம்ப்யூட்டர் துறையில கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு படிக்கிறது, இதெல்லாம் அவங்க செய்யும்போது கண்டிப்பா நல்ல ஒரு மார்க் அவங்களுக்கு கிடைக்கும். அதுல ஒரு விருப்பமும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துல இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில இருக்கும்போது கண்டிப்பா அதற்குரிய இன்ட்ரெஸ்ட், ஆர்வம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துடும். அதனால இதை வந்து பார்த்துட்டு பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தி சொல்லி ஒரு நல்ல ஜோதிடர் நீங்க அணுகி உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் வந்து நல்ல வலிமையா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து 11th 12th முடிச்சதையும் காலேஜ் போறது, இது எல்லாமே நல்ல ஒரு விருப்பமான படிப்பு துறையில பாடத்துறையில நல்ல மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளிநாட்டுல வந்து கைடா இருப்பாங்க. அப்ப வெளிநாடு போய் நான் படிக்க வைக்கிறேன், வெளிநாடு படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னா இங்க 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். குரு ராகு சனியும் தொடர்பு இருக்கும்போது கண்டிப்பா வெளிநாட்டு துறையில நல்ல ஒரு படிப்பு படிப்பாங்க, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே சொல்லலாம். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நல்லா ஆய்வு பண்ணி உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க நல்ல அறிவுறுத்தல் சொல்றக்கூடிய வகையில அவங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள படிக்க வைங்க அப்படிங்கிறது தான். நன்றி, வணக்கம்.